அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 2026ஆம் ஆண்டு, அதாவது புத்தாண்டில் எந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் வாங்கினால் வீட்டில் அதிர்ஷ்டம் பெருகும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். புத்தாண்டில் நம்முடைய வாழ்க்கை அதிர்ஷ்டகரமாகவும் செழிப்பானதாகவும் மற்றும் சந்தோஷமாகவும் இருக்க வருடம் பிறப்பதற்கு முன் உள்ள எதிர்மறையான ஆற்றலை இருக்கக்கூடிய விஷயங்களையும் பொருட்களையும் உடனடியாக வீட்டிலிருந்து வெளியேறிவிட்டு மங்களகரமான பொருட்களை வாங்குவது முக்கியத்துவம். 2026ஆம் ஆண்டு பிறக்க இன்னும் ஒரு சில மணி நேரங்களே இருக்கின்றன. ஆகையால் நீங்கள் கண்டிப்பாக எந்த பொருட்கள் எல்லாம் வீட்டில் வாங்கினால் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும் என வாஸ்துக்கள் சொல்லப்படுகின்றன. துரதிர்ஷ்டத்தை தவிர்க்கவும் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கவும் புத்தாண்டிற்கு முன்னதாக உங்கள் வீட்டில் ஒரு மங்களகரமான பொருட்களை வாங்கி வைத்து விட்டீர்கள் என்றால் அந்த ஆண்டு முழுவதும் உங்கள் வீட்டில் மாபெரும் செல்வ வளமும் சிறப்பாக விளங்கும். முதலாவதாக நீங்கள் உடைந்த அல்லது விரிசல் விழுந்த பாத்திரங்கள், அதாவது சமையலறையில் விரிசல் விழுந்த டம்ளர்கள், தட்டுகள் அல்லது பாத்திரங்களை பயன்படுத்துவதை வீட்டில் வறுமை, அதாவது தரித்திரத்தை உண்டாக்கும் என வாஸ்து குறிப்புகள் கூறுகிறது. இது குடும்ப உறுப்பினர்களிடையே மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. எனவே புத்தாண்டிற்கு முன் இவற்றை அப்புறப்படுத்திவிட்டு புதிய பாத்திரங்களை வாங்குவது சிறப்பம்சமாக இருக்கிறது. அந்த பொருட்களை பார்த்து இது என்ன உடைந்து போயிருக்கிறது, இந்த மாதிரியான மனதை உருக்குலைக்கக்கூடிய அந்த தரித்திரம் மிகுந்த பொருட்களை வெளியேற்றிவிட்டு சுத்தபத்தமான பாத்திரங்களை வீட்டிற்கு வாங்கி வந்து வைத்து அழகு பார்க்க வேண்டும். குறிப்பாக பூஜை அறையில் குத்துவிளக்கு போன்ற லக்ஷ்மி கடாட்சத்திற்கு உரிய அற்புதம் நிறைந்த அந்த பொருட்களை வாங்கி கொண்டு வந்து வைக்கலாம். அடுத்ததாக ஓடாத கடிகாரங்கள். வீட்டில் கடிகாரம் என்பது காலத்தையும் முன்னேற்றத்தையும் குறிக்கிறது. அது எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு மனிதன் எவ்வாறு செயல்பட வேண்டும், எவ்வாறு சுழற்சியின் அடிப்படையில் எது எப்படியாக இருந்தாலும் தன் வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு கடிகாரங்கள் ஒரு சிறந்த வழிகாட்டு. ஓடாத அல்லது பழுதான கடிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி நிதி நெருக்கடியை உண்டாக்குகின்றன. பழுதான கடிகாரங்களை உடனே சரி செய்யுங்கள் அல்லது வீட்டிலிருந்து அகற்றி விடுங்கள். ஒரு புதுவான கடிகாரத்தை வாங்கி வந்து வீட்டில் மாற்றி வைப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக உங்களுக்கு குதிரை, அதாவது நரி மற்றும் குதிரை கலந்த படங்கள், ஒரு ஓவியங்கள், அதிர்ஷ்டம் நிறைந்த ஓவியங்கள் நிறைய இருக்கும். அந்த மாதிரியான ஓவியங்களை வீட்டிற்கு வாங்கி வந்து வைக்கலாம். குறிப்பாக உப்பு, மஞ்சள், குங்குமம் போன்ற மங்களகரமான சுமங்கலி பெண்களுக்கு ஏற்ற மங்களகரமான பொருட்களை புத்தாண்டு வருடப்பிறப்பில் வாங்கி வைத்தீர்கள் என்று சொன்னால் அற்புதம் நிறையும் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாக்கும். குறிப்பாக உடைந்த சாமி சிலைகள் அல்லது படங்களை உடனடியாக அகற்ற வேண்டும். பூஜை அறையில் உடைந்த சிலைகள் அல்லது கிழிந்த சாமி படங்களை வைத்திருப்பது எதிர்மறையான ஆற்றலை ஈர்க்கும். அதாவது கெட்ட ஆற்றலை ஈர்க்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. தெய்வ அருளை குறைக்கும் என்பதனால் இவற்றை மரியாதையுடன் நீர்நிலைகளில் கொண்டு போய் விற்றுவிடலாம். அதில் மக்கள் நடமாட்டம் இல்லாத மரத்தடையிலும் வைக்கலாம். கால்படாதவாறு இந்த பொருட்களை வைத்துவிட்டு சென்று விட வேண்டும். வீட்டிற்கு இந்த ஆண்டு ஒரு சுத்தபத்தமாக குளித்து முடித்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையான 4:30 மணி முதல் 6 மணி உள்ள காலகட்டத்தில் எழுந்து கலைக்கு சென்று ஒரு ஏழுமலையான் மகாலட்சுமி தேவி ஜொலிக்கும் அற்புதம் நிறைந்த செல்வத்தின் கடவுளாம் நம்முடைய விஷ்ணு பெருமானும் மகாலட்சுமி தேவியும் அதிர்ஷ்டத்தையே தன் மனைவியாக கொண்டிருக்கும் திரு ஏழுமலையான் அவர்களுடைய படத்தை வாங்கி கொண்டு வீட்டில் வைத்தால் ஜெகஜோதியாக தென்படும். அடுத்ததாக பழைய காலணிகள் மற்றும் கிழிந்த துணிகளை, கந்தல் ஆடைகளை பயன்படுத்த வேண்டாம். பயன்படுத்தாத பழைய காணொளிகளை, குவியல் மற்றும் கிழிந்த துணிகள் வீட்டின் முன்னேற்றத்தை தடுக்கும். குறிப்பாக கிழிந்த துணிகள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். இவற்றை தானம் செய்யலாம் அல்லது அப்புறப்படுத்தி விடலாம். புத்தாண்டுகளில் குழந்தைகளுக்கு புதிய துணிகள் மற்றும் புதிய எழுது பொருட்கள், பேனா, புத்தகம் போன்றவற்றை வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அற்புதம் நிறைந்தவையாக உங்கள் வீட்டில் இருக்கும். குறிப்பாக எழுது பொருட்கள் மகாலட்சுமி தேவியும் மற்றும் சரஸ்வதி தேவியும் அடங்கி இருப்பார்கள். முக்கியமாக படிப்புக்கு கடவுளாம் இந்த மகாலட்சுமி தேவியும் மற்றும் சரஸ்வதி தேவியும்
லக்ஷ்மி தேவியின் அருளால் அவர்கள் செல்வந்தராக மாறி மற்றும் அறிவுக்கு சரஸ்வதி தேவியும் இருக்க எழுதுகோல், பேனா, புத்தகம் மற்றும் இவற்றையெல்லாம் வாங்கி கொடுத்தால் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு சிறப்பம்சமாக இருக்கின்றன. முக்கியமாக கிழிந்த துணிகள் மற்றும் காலணிகளை வீட்டை விட்டு அப்புறப்படுத்திவிட்டு முழுக்க புதிதாக வாங்கி வந்து வைத்தாலும் சிறப்பாகும். அடுத்ததாக வேலை செய்யாத மொபைல்கள், போன்கள், சார்ஜர்கள் அல்லது எலக்ட்ரானிக் உபகரணங்கள் ராகுவின் தீய விளைவுகளை அதிகரிக்கும். இது வீட்டில் தேவையற்ற செலவுகளையும் குழப்பங்களையும் உண்டாக்கி தரும். ஏதேனும் புதிய பொருட்களை வாங்கி கொண்டு வந்து வைக்கலாம். அது சாமி சிலையாகவும் இருக்கலாம். உங்களுக்கு தேவையான எந்த ஒரு பொருளாக, அதாவது தங்கம், வெள்ளி நாணயங்கள், மகாலட்சுமி அம்சம் பொருந்திய எந்த பொருளாக இருந்தாலும் புத்தாண்டு தொடங்கிய முதல் நாளே வீட்டை சுத்தமாக அலங்கரித்து விட்டு கடைகள் திறக்கப்பட்டவுடன் ஒரு மங்களகரமான பொருட்களை வாங்கி வரலாம். அடுத்ததாக காய்ந்த செடிகள். வீட்டில் செடிகள் வளர்ப்பது சிறப்பு. ஆனால் அவை காய்ந்து போனால் உடனே அகற்றி விட வேண்டும். காய்ந்த அல்லது முட்கள் நிறைந்த செடிகள் வீட்டின் அமைதியை கெடுத்து வளர்ச்சியை பாதிக்கும். எப்போதும் பசுமையான செடிகளை வளர்க்க முயற்சி செய்யுங்கள். குறிப்பாக இன்றைய புத்தாண்டு சிறப்பில் ஒரு தென்னைங்கன்னை வாங்கி வந்து வைத்தால் உங்களுக்கு சிறப்பம்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றன. தென்னை மரம் உங்களுக்கு நீர் தரக்கூடியவை, எண்ணெய் தரக்கூடியவை, பலவிதமான நன்மைகள் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அற்புதம் நிறைந்த தென்னை மரக்கன்றுகளை புத்தாண்டில் வாங்கி வந்து வைத்தால் சிறப்பம்சமாகும். வாழை மரத்தையும் நடலாம். அடுத்ததாக உடைந்த கண்ணாடி அல்லது விரிசல் விழுந்த முகம் பார்க்கும் கண்ணாடிகள் வாஸ்து தோஷத்தை ஏற்படுத்தி குடும்பத்தை சீர்குலைக்கும். இது வீட்டில் விபத்துகள் மற்றும் குடும்ப சண்டைகளுக்கு சிறப்பாக வழிவகுக்கும் என்பதனால் இவற்றை உடனடியாக அகற்றுவது சிறப்பாகும். இவற்றை உடனடியாக தூக்கி எறிந்துவிட்டு நல்ல பொருட்களை வீட்டிற்கு வாங்கி வந்து வையுங்கள். சுத்தமான கண்ணாடி, முகம் காக்கும் கண்ணாடி, குங்குமம், பொட்டு, முக்கியமாக சீப்பு, இந்த மாதிரியான பெண்களுக்கு உகந்த பொருட்களை புத்தாண்டு முதற் பகுதியில் வாங்கி வந்து வைத்தால் சிறப்பாக இருக்கும். வீட்டின் முக்கிய நுழைவு வாயிலை சுத்தமாக வைத்து கொண்டு அங்கு மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் ஸ்வஸ்திக் சின்னம் வரையுங்கள். சுத்தமாக அந்த நிலகு காலுக்கு மஞ்சள் பூசி அதற்கு சந்தனம் வைத்து குங்குமம் வைத்து அந்த மகாலட்சுமி தேவியாக பாவித்து அவர்களை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு தீபதூப ஆராதனை காட்சி வழிபட்டு விட்டு அந்த குடும்ப உறுப்பினர்கள் 5, 7, 11 இந்த ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வந்து சுவாமியை வணங்கலாம். இது சிறப்பம்சமாகும். வீட்டை துடைக்கும் போது தண்ணீரில் சிறிதளவு கல்லுப்பு சேர்த்து கொள்வது எதிர்மறை ஆற்றலை நீக்குகிறது. புத்தாண்டு அன்று வீட்டில் சாம்பிராணி அல்லது ஊதுபத்தி ஏற்றி நறுமணம் கமழச் செய்வது நேர்மறை சக்தியை அதிகரிக்கும். புத்தாண்டன்று சுத்தமான சாம்பிராணி, சுத்தமான ஊதுபத்தி, நறுமணம் கமலும் நறுமண பொருட்கள் அனைத்தும் வீட்டிற்கு வாங்கி வந்து வைக்கலாம். வீட்டிற்கு வரும் விருந்தாளிகளுக்கு உணவு பழங்கள் கொடுக்கலாம். முக்கியமாக இந்த பொருட்களை எல்லாம் செய்வதன் மூலம், அதாவது நாங்கள் கூறும் இந்த செயல்களை செய்வதன் மூலம் 2026ஆம் ஆண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் நீங்கள் சிறப்பாக அமையலாம். உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பாக அமைய இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.